வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிசல்ட், ப்ராக்டிக்கல் ரிசல்ட் வந்துருச்சுங்க. அடுத்து இன்டர்வியூ. ஓகேங்களா? சரி, நம்ம எத்தனை மார்க் எடுத்தா என்ன? உண்மையா, அதாவது யார் எப்படி பாஸ் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இன்டர்வியூ யாருக்கு வாய்ப்புன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இப்போ வந்து ப்ராக்டிக்கல் மார்க்கு, தேர்வு மார்க் ரெண்டையும் சேர்த்து போடவும் வாய்ப்பு இருக்கு. இல்லை ப்ராக்டிக்கல் மார்க்கு மட்டும் சேர்த்து போடவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் நிர்வாகம் அப்படிதான் வேலை செய்யுது. அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ ஃப்ரீயா விடுங்க, எல்லாருமே இன்டர்வியூ தயாராகுங்க. நேற்று முன்தினம் நான் போயிட்டு ரிசல்ட் அந்த கையோட இன்டர்வியூ போன ஒரு 3-4 பேர் பார்த்தேன். அதுல ஃபர்ஸ்ட் 1 ஹவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் அவங்க அவர் மீட் பண்ணது வந்து ஒரு லேடி, அதாவது ஒரு ஆண் வந்து போயிருக்காரு, இன்டர்வியூ போயிருக்காரு. அங்க இருந்தவங்க ஒரு லேடி ஜட்ஜ் தான். இந்த மாதிரி ஒரு மேல் ஃபீமேல் பொசிஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு போக வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு ஆண் ஒரு ஆணை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஒரு பெண் ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு மதிப்பெண் கம்மியாக தான் வரும். அந்த மாதிரி சொல்றேன். உங்களுக்கு லக்கு இருக்குன்னா, உண்மையா சொல்றேன், நீங்க இன்டர்வியூ போறீங்கன்னா, நீங்க ஆணா இருந்தா ஒரு பெண் இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு 80% நல்லா புரிஞ்சுப்பாங்க. அதுவே நீங்க பெண் ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா, ஒரு ஆணா இருந்தா அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. இல்லைங்களா? பெண்களுக்கு ஆண்கள்லாம் மார்க் அள்ளி போட்டுருவாங்க. அதை நான் ப்ராக்டிக்கல்லே பார்த்தேன். சரி, அதெல்லாம் விடுங்க. அதான் இப்போ என்ன, இது வந்து பேசிக். ஓகேங்களா? நீங்க உள்ள போறீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப். ஒருவேளை அங்க ஆண் தான் இருந்தாங்க, நீங்க ஆண் போறீங்க, ஆண் தான் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச அளவு பணிவான விதத்தை அவங்களுக்கு காமிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நார்மல் தான், பேசிக். நீங்க உள்ள போகும்போது கேட்டு தான் உள்ள போயிடுவீங்க. அப்புறம் உட்காரும்போது கேட்டு உட்காருவீங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்கன்னா, உலகின் முதல் முதல் தோன்றியது, முதல்ல வந்தது, அந்த மாதிரி. இப்போ அமெரிக்கான்றது ஒரு முக்கியமான நாடு, அது வந்து நிறைய கேட்பாங்க. ஒலிம்பிக்ன்றது ஒரு முக்கியமான விளையாட்டு, அது வந்து நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் வீடியோஸ் நான் போடுறேன், இதில் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் கேபிட்டல், ஒரு நாட்டோட கேபிட்டல், அது முக்கியமா நம்ம இந்தியாவை சுற்றி ஒரு நாட்டோட கேபிட்டல் என்னெல்லாம் இருக்கு, அதை பற்றி தான் கேட்பாங்க. இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து அந்த வீடியோஸ் கூட பிளேலிஸ்ட்ல சேர்த்துறேன், நீங்கள் மொத்தமாக பார்த்துருங்க. அந்த வீடியோ மொத்தம் 10 இருக்கு, அதெல்லாம் பார்த்துருங்க. அடுத்தது இவங்க நார்மலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிரைவிங். இப்போ வண்டிகள்லாம் இருக்கு. டூ வீலர் ஓட்டுவியா, கார் ஓட்டுவியா? மேபி நீங்க கார் ஓட்டுறவங்க லைசன்ஸ்லாம் எடுத்துன்னு போங்க, உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எல்லா யூஸ்க்கும் யூஸ் பண்ணிப்பாங்கல்ல, அதுக்காக பார்ப்பாங்க. நம்மள எந்த அளவு யூஸ் பண்ணிக்க முடியும், நம்ம கிட்ட எந்த அளவு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு, பொட்டன்ஷியல்னா நம்ம எந்த வேலைலாம் செய்ய முடியும், அதிகபட்சமான வேலைகள் இவர் செய்வாரா அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஆக்சுவலா முதல்ல அவங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க லைனா. உங்க ஆன்சர் தெரிஞ்சதுன்னா வந்து ஓகே ஆன்சர் பண்ணுங்க, தெரியல நம்ம கொஞ்சம் பணிவா இல்லை மேடம் எனக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கேள்வி டக்குன்னு போயிடுவாங்க. ரொம்ப நேரம் அவங்கள வெயிட் பண்ண வச்சிங்கன்னா கோவப்பட்டுருவாங்களாம் சொன்னாங்க. அதான் அவங்க வந்து கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து உங்க வீட்டில் ஃபேமிலி சூழ்நிலை கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் ஃபேமிலியை வந்து இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொல்லுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில நேரத்தில் அவங்க டீட்டெயில் செக் பண்ண கூட வாய்ப்பு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேள்விப்பட்டேன். வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்கு, எப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ண ஒருத்தவர், அதெல்லாம் எண்ணிக்கையே இல்லாதது, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அங்க இருந்தவர் இல்ல, ஃபார்முலா இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா இந்த கேள்வி கேட்டா நெஞ்சே வடிச்சு போச்சு. கூகுள்ல போய் தேடுறேன், இன்னும் விடை கிடைக்கல. தேடி என்ன ஃபார்முலா நான் பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்களும் பாருங்க. இது சொன்னாங்க, உண்மையாவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது, அமெரிக்காவோட முதல் அதிபர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வாஷிங்டன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் வாஷிங்டன் ஒருத்தர். அப்புறம் பார்த்தா ஜப்பானோட கேபிட்டல் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பேசிக் கேள்வி. ஜப்பான் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. அதான் இது 3 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அங்க இருந்த இப்போ நம்மள மாதிரி இன்டர்வியூ என்ன பண்ணியிருக்காரு, கேள்வி நிறைய கேட்கறாங்க இல்லையா? ஒருவேளை மேபி நீங்க போறீங்கன்னா வந்து, நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க? ஒருவேளை நீங்க டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்களா? ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்களா? கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா? உங்ககிட்ட வேற என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு? கூடுதலா நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்றத சொல்லுங்க. கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகமாகும். எப்படி நம்ம நடந்துப்போம்? நான் வந்து இப்போ நான் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு நான் வேலை செய்ய மாட்டேன்னா நினைக்க வேண்டாம் சார். கண்டிப்பா நான் வந்து பணிவான முறையில் நடந்துப்பேன், பணிவான முறையில வேலை செய்வேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா பகிருங்க. ஓகேங்களா? ஒரு சக நண்பரை பார்த்து நீங்க பேசுற மாதிரி அங்க பேசலாம்.
ஆரம்பத்தில் வேணாம் பணிவாக நடந்துட்டு அவங்க கேள்வி கேட்டே இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 3 கேள்வி கேட்குறாங்க, அதில் 2 கேள்வி விடை தெரியல, அடுத்த கேள்வி கேட்க போகிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சார் இந்த மாதிரி என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. சார் என்கிட்ட இந்த மாதிரி நான் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன். சார் நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஒரு ஆஃபீஸில் கிளர்க்காக தான் இருக்கேன். இல்லை நான் ஒரு ஆஃபீஸில் வாட்ச்மேனாக தான் இருக்கேன். இல்லை நான் ஒரு ஆஃபீஸில் ஸ்வீப்பராக பெருக்கிறவங்க இல்லை தோட்டம் பார்த்துலாம் இருப்பேன். எனக்கு இந்த வேலைகள்லாம் நான் நல்லா பண்ணுவேன். கோர்ட்லேயே தான் இருப்பேன். நேரம்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் அதான் எந்த நேரம் சொன்னாலும் ஒர்க் பண்ணுவேன். இதெல்லாம் கூடுதலாக நம்ம சொல்றது. அதாவது நம்ம இன்டர்வியூ கேள்வியை தாண்டி அவங்களுக்கு என்ன தேவை? நம்ம மாடு பேர் வேலை செய்யணும், அவ்வளோதாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன்னு சொல்லிட்டா அவங்க வந்து வேலையே முடிஞ்சு போச்சு. ஒரு கூடுதலாக 1 மார்க் போட்டாலும் நல்லது தானே. இன்டர்வியூவில் 1:3 தான் கூப்பிட போகிறாங்க. அப்படிதான் போட்டிருக்கு தனித்தனியாக. பழைய நோட்டிஃபிகேஷன்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, தேடி பார்த்துட்டு இப்போ வந்து ஈரோடு மாவட்டம்னா ஈரோடு, சேலம்னா சேலம், கல்லூர்னா கல்லூர், தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரே நோட்டிஃபிகேஷன் அது ஒட்டுமொத்தமாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து. ஒருவேளை அதில் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தனித்தனியாக இருக்குது. அதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1:3 தான் சொல்கிறாங்க. அது போஸ்டிங்கை பொறுத்து. 10 போஸ்டிங் கீழே போச்சுன்னா, 5 போஸ்டிங் கீழே போச்சுன்னா 1:2 தான் கூப்பிடுவாங்க. 5க்கு மேலே இருந்தால் தான் வந்து 1:3 போட்டுருங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இன்டர்வியூ நல்லா பண்ணுங்க. இன்டர்வியூ வீடியோஸ் யார் போட்டாலும் பாருங்க. இதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்போனா வரும். ஸோ இன்டர்வியூ நீங்கள் தயாராக ஆகணும். ஸோ பாருங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நான் என்னோட இன்டர்வியூ பிளேலிஸ்ட்டில் போட்டுறேன். அதில் ஒரு 10 வீடியோ இருக்குது. மறக்காம நீங்களும் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கு ஷேர் பண்ணுங்க. யாரையும் மனம் தளர வேண்டாம்னு சொல்லுங்க. அப்புறம் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தேன். இந்த குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் ப்ராக்டிக்கலுக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தேன். அது 28 போட்டிருந்தது. அது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா என் கமெண்ட்ல வந்து நான் இப்போ 26, 27 போட்டிருந்தேங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க 26 கீழே இருந்தா கொஞ்சம் யோசிங்க. அதாவது இன்டர்வியூ வரும்னு நம்பிக்கை வேண்டாம். ஏன்னா அது தேர்ச்சி மார்க்கு. தேர்ச்சி மார்க்னா அதை எடுத்தால் தான் நம்மளை அடுத்த கட்டமே கூப்பிடுவாங்க. ஸோ நான் செக் பண்ணிட்டேன். 28 தான் போட்டிருக்கு. நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. 28 இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது தேர்ச்சி மார்க் 28 தான். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த மார்க் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த இது கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. 30 மேலே இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. யாருமே மனம் தளராதீங்க. பார்த்துக்கலாம். இன்டர்வியூ பார்த்துக்கலாம். இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள். நன்றி.